பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் அக்கட்சி மையக்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. மையக்குழு ஆலோசனை கூட்டம் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. தமிழக பாஜக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். சந்தோஷ், பாஜக மையக்குழு கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது? யார் யார் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்? விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தற்போது பாஜக தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையிலான மையக்குழு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜகவினுடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மற்றும் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன், எல்முருகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கு பெறக்கூடிய கூட்டமாக தான் இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் முதல் மையக்குழு கூட்டமாகவும் இது பார்க்கப்படுவதால் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அனைத்து இடங்களிலும் தோல்வி அடைந்த நிலையில் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுவதாகவும் வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும், அதே போல இந்த இடைத்தேர்தலுக்கான அந்த தேர்தல் குழு அமைப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக என்டிஏ கூட்டணியில் களமிறங்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொகுதியில் கூட்டணி கட்சியான பாமக களமிறங்க இருக்கிறது. அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கான பாஜகவினுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடுகள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்தும் தொடர்ச்சியாக பாஜக தலைவர் அண்ணாமலை பல்வேறு இடங்களில் பேசி வருவதன் அடிப்படையிலும் அந்த கூட்டத்தில் அது பற்றியான விவாதங்கள் என்பதும் எழுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இடைத்தேர்தலில் தேர்தல் குழு அமைப்பதற்கான பணி என்பது கடந்த சில நாட்களாகவே நடைபெற்று வந்த நிலையில் அந்த குழு கமிட்டி குறித்த அறிவிப்புகள் இன்று வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபுறத்தில் இந்த பாமகவை வெற்றி பெற செய்வதற்கான தேர்தல் பரப்புரையில் பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் யார் யாரெல்லாம் இந்த பரப்புரையில் ஈடுபட போகிறார்கள் என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. சரவணன். சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய பாஜக மையக்குழு கூட்டம் குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ்.